அன்பான குழந்தைகளே, இன்று நாம் முதல் ஏயு வரையெல்லாம் கற்போமா? எழுத்து தோறும் படங்கள் பார்ப்போமா? பாடல் பாடி சிரித்து மகிழ்வோம். தமிழ் உயிர்மை நம் செல்வம் கற்போம். தமிழ் எழுத்து வாழ்க என்றே சொல்லுவோமா? அன்போடு கற்றால் இனிய பயன் பெறுவோம். என்ற எழுத்தில் தொடங்கும் அன்னம் நீந்தும் குளத்திலே தனித்துவம் வாய்ந்த பறவை அது சிறுவர்கள் சந்தோஷமாக பார்ப்பதை பார். என்ற எழுத்தில் தொடங்கும் ஆமை நடக்கும் மெதுவாக, அது சொல்லும் பாடம் தெளிவாக. நிதானமாக இருந்தால் ஜெயிக்கலாம் வாழ்க்கையில். என்ற எழுத்தில் தொடங்கும் இலைகள் ஆடும் காற்றிலே தென்றலின் இசையோடு அசைந்தாடும் அழகே தனிதான். என்ற எழுத்தில் தொடங்கும் ஈசல் ஒரு நாள் தான் வாழ்க்கை என்றாலும் பாட்டு பாடு பூங்காவிலே மலர்களும் சேர்த்தே ஆடுதே. என்ற எழுத்தில் தொடங்கும் உடும்பு வேகமாய் ஓடும் காட்டிலே பிடித்தால் விடாது உடும்பு பிடி அவ்வளவு ஸ்ட்ராங். என்ற எழுத்தில் தொடங்கும் ஊஞ்சல் ஆடும் தோட்டத்திலே அதில் குழந்தைகள் விளையாடுவது ஜாலிதான். என்ற எழுத்தில் தொடங்கும் எலிகள் ஓடும் இருட்டு அறையில் எதையும் தின்று தீர்த்திடுமே அதன் பற்கள் தான் அவ்வளவு வலிமையானதே. என்ற எழுத்தில் தொடங்கும் ஏணி இருக்கும் வீட்டிலே எதையும் ஏணியில் ஏறி எடுத்திடலாமே. என்ற எழுத்தில் தொடங்கும் ஐந்து வண்ணத்தில் 5 மலர்கள் ஒவ்வொன்றும் அழகாய் பூத்து குலுங்குதே. என்ற எழுத்தில் தொடங்கும் ஒட்டகம் நடக்கும் பாலைவனத்திலே பாலைவனத்தை கடக்க உதவுவதால் பாலைவன கப்பல் என சொல்வோமே. என்ற எழுத்தில் தொடங்கும் ஓடையில் தண்ணீர் அழகாய் ஓடுவதை பார். அங்கே குழந்தைகள் ஆனந்தமாய் குளிப்பதை பார். அவ்வை பாடும் ஆத்திச்சூடி கேள், அதன்படி நடந்தால் வாழ்க்கை இனிமையாய் மாறுவதை பார். அவ்வரை எல்லாம் கற்போம், எழுத்து தோறும் படங்கள் பார்ப்போம். பாடல் பாடி சிரித்து மகிழ்வோம். தமிழ் உயிர்மை நம் செல்வம் கற்போம். தமிழ் எழுத்து வாழ்க என்றே சொல்லுவோம். அன்போடு கற்றால் இனிய பயன் பெறுவோம்.